ஈரானுக்கு ஆதரவாக வேலை செய்யும் சீனா இஸ்ரேலின் டெக்னாலஜி ஊடுருவலை தடுக்க திட்டம். இம்சை அரசன் புலிகேசி போல புலம்பும் டொனால்ட் ட்ரம்ப். ஈரானிய எல்லைக்குள் இஸ்ரேலிய உளவுத்துறை ஊடுருவலை எதிர்கொள்ள ஈரானுடனான சீனாவின் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு அதிகரித்துள்ளது. சிவில் பதிவு மற்றும் பாஸ்போர்ட் தரவு உள்ளிட்ட அதிகாரப்பூர்வ ஈரானிய தரவுத்தளம் மற்றும் அரசாங்க மென்பொருளை இஸ்ரேல் எவ்வாறு ஊடுருவ முடிந்தது என்பதை விசாரிக்க சீனா மற்றும் ரஷ்யாவுடன் ஈரான் ஆலோசித்தது தெரிய வந்துள்ளது. இந்த ஒத்துழைப்பு முக்கியமான ஈரானிய ராணுவ மற்றும் அணுசக்தி இலக்குகளை அடைய மொசாத் சுரண்டிய தொழில்நுட்ப இடைவெளிகளை மூடுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. மேலும் ஈரானின் பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை திறன்களுக்கு சீனா ஆதரவு அளித்து வருகின்றது. ஈரானுக்கு கண்காணிப்பு செயற்கைக்கோள்களை வழங்குவதன் மூலம் இஸ்ரேல் ஊடுருவலை எதிர்கொள்ளும் திறனை மேம்படுத்த முடியும். இதற்காக சீனா மும்முரமாக செயல்பட்டு வருகின்றது. இஸ்ரேலிய நகர்வுகளை மிகவும் துல்லியமாக கண்காணிக்க உதவும் வகையில் அதன் தொலைதூர கண்காணிப்பு மற்றும் உளவுத்துறை சேகரிப்பு திறன்களை மேம்படுத்த சாங்குவாங் போன்ற முன்னணி சீன நிறுவனங்களிடமிருந்து ஈரான் மேம்பட்ட தொழில்நுட்பத்தை நாடியுள்ளது. ஈரான், அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய GPS அமைப்புகளுக்கு மாற்றாக பெய்டோ எனப்படும் சீன வழி செலுத்தல் அமைப்புக்கு முழுமையாக மாறுவதற்கான திட்டங்களையும் கொண்டு வரவுள்ளது. இந்த நடவடிக்கை மேற்கத்திய தொழில்நுட்பத்தை நம்பியிருப்பதை குறைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. காரணம், இது ஹேக்கிங் அல்லது இடையூறுக்கு ஆளாக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகின்றது. இது ஒரு புறம் இருக்க, ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை ஆயுத களஞ்சியத்தை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கும் திட எரிபொருள் கூறுகள் மற்றும் வழிகாட்டுதல் அமைப்புகளை வழங்குவதற்கும் உதவுவதற்கான சீன ஒப்பந்தத்தை வெளிப்படுத்தியுள்ளது. ஈரானின் உள் விவகாரங்களில் எந்த ஒரு வெளிநாட்டு தலையீட்டிற்கும் சீனா தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கின்றது. குறிப்பாக சீனா மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையிலான 25 ஆண்டு கால விரிவான ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை கருத்தில் கொண்டு ஈரானின் நிலைத்தன்மையை சீனா ஒரு முக்கிய தேவையாக கருதுகின்றது. ஈரானை நோக்கி அதிகரித்து வரும் உளவுத்துறை மற்றும் ராணுவ மோதல் குறித்து சீனா கவலை தெரிவித்துள்ளது. இருப்பினும் எரிசக்தி மற்றும் வர்த்தக பாதைகளை சீர்குலைப்பதை தவிர்க்க நிதானத்தை கடைபிடிக்க தொடர்ந்து சீனா வலியுறுத்தி வருகின்றது. இஸ்ரேலின் மொசாத் ஊடுருவலை எதிர்கொள்வதற்கும் ஈரானிய ஆட்சியின் ஸ்திரத்தன்மையை ஆதரிப்பதற்கும் பல சீன உத்திகளை கையாளுகின்றது. இந்த உத்திகளில் சைபர் பாதுகாப்பு மற்றும் மென்பொருள் ஆயுதங்களை துண்டித்தல் ஆகியவை அடங்கும். இதன் மூலம் சீனா ஈரானில் மேற்கத்திய தொழில்நுட்பங்களுக்கு பதிலாக சீனாவில் தயாரிக்கப்பட்டவைகளாக மாற்றுகின்றது. அதன் ஒரு பகுதியாகவே மொசாத் மற்றும் அமெரிக்க மத்திய நிறுவனமான CIA-வை முறியடிக்கும் நோக்கில் ஒரு உத்தியை இந்த மாதம் சீனா செயல்படுத்த தொடங்கியுள்ளது. அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய நிறுவனங்களின் மென்பொருளை பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டு ஊடுருவுவதற்கு கடினமான பாதுகாப்பான சீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்த ஈரான் ஆயத்தமாகிவிட்டது. இதனால் நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது என்று இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி படப்பாணியில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் புலம்பக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்.